வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் LMRA ஏப்ரல் 27 முதல் மே 3 வரையிலான காலகட்டத்தில் 784 ஆய்வுப் பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகளை செயல்படுத்தியதாக அறிவித்துள்ளது. இதன் விளைவாக 18 விதிமீறல்கள் மற்றும் ஒழுங்கற்ற தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அதே நேரத்தில் 116 விதிமீறல் செய்பவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். ஆய்வு பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகள் பல ஒழுங்குமுறை சட்டங்களின் விதிகள், குறிப்பாக தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் பஹ்ரைன் ராஜ்யத்தில் உள்ள குடியிருப்பு சட்டங்கள் தொடர்பான பல மீறல்களை கண்காணித்தன. கவனிக்கப்பட்ட மீறல்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அமைச்சகம் துமு விளையாட்டு மேலாண்மை மற்றும் கல்ஃப் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து விளையாட்டு வர்ணனையில் பஹ்ரைன் திறமையை கண்டறிந்து பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்ட முதல் தேசிய போட்டியான கமெண்ட்ரி ஸ்டாரை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சி படைப்பாளர்கள் ஆய்வகம் மற்றும் ஊடக திறமைகள் விருதின் கீழ் வருகிறது. மேலும் இது பஹ்ரைன் விளையாட்டு சேனலால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தகவல் அமைச்சர் டாக்டர் ரம்ஜான் பின் அப்துல்லா அல் நயீமி விளையாட்டு ஊடகங்களில் பஹ்ரைன் இளைஞர்களை மேம்படுத்துவதில் அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளார். தேசத்திற்கு சொந்தமானவர்களாக இருத்தல் மற்றும் தேசியவாதத்தின் மதிப்புகளை வலுப்படுத்துதல் பஹ்ரைனுனா தேசிய திட்டத்தின் தொடர்ச்சிக்கான அமைச்சர்கள் குழுவின் உறுப்பினரும் கல்வி அமைச்சருமான டாக்டர் முஹம்மது பின் முபாரக் ஜுமா மே 4 முதல் 10 வரை சீஃப் மாலில் பஹ்ரைனுனாவின் நிர்வாக அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சியை தொடங்கி வைத்தார். பஹ்ரைனுனா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக உள்துறை அமைச்சரும் அமைச்சர்கள் குழுவின் தலைவருமான ஜெனரல் ஷேக் ரஷீத் பின் அப்துல்லா அல் கலீஃபா அவர்களுக்கு அமைச்சர் நன்றிகளை தெரிவித்துள்ளார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். பஹ்ரைன் ராஜ்யம் நடத்திய 33வது அரபு உச்சி மாநாட்டில் வெளியிடப்பட்ட பஹ்ரைன் பிரகடனத்திற்கு அரபு பாராளுமன்றங்கள் முழு ஆதரவை தெரிவித்தன. இந்த ஒப்புதல் அல்ஜீரியாவில் நடைபெறும் 38வது அரபு இடை நாடாளுமன்ற ஒன்றிய மாநாட்டின் இறுதி அறிக்கையில் அதிகாரப்பூர்வமாக பிரதிபலித்தது. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவருதல், பாலஸ்தீன மக்களுடனான அதன் ஒற்றுமையை உறுதிப்படுத்துதல், அவர்களின் நியாயமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாத்தல், மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் மற்றும் பிராந்தியத்தில் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை நோக்கிய முயற்சிகளை முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்ட முயற்சிகளை ஆதரிப்பதில் பஹ்ரைனின் முயற்சிகளை நாடாளுமன்றங்கள் பாராட்டின. சிரிய அரபு குடியரசு மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தும் வான்வழி தாக்குதல்களை பஹ்ரைன் ராஜ்யம் கடுமையாக கண்டித்துள்ளது. சிரியாவின் இறையாண்மை, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான பஹ்ரைனின் ஆதரவை வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. பியானின் துணை நிறுவனமும் யூனிவர்ஸ் போஸ்டல் யூனியனின் UPUவின் ஆலோசனை குழுவின் உறுப்பினருமான பியான் கனெக்ட்
ஏப்ரல் 29 முதல் 30 வரை கத்தாரில் நடைபெற்ற 2வது அரபு போஸ்டல் தலைவர்கள் மன்றம் 2025 முக்கிய பேச்சாளராக தனது ஆதரவையும் பங்கேற்பையும் அறிவித்துள்ளது. மின்னணு தொழில்நுட்ப யுகத்தில் ஆதாயங்கள் அடைய பார்சல் சந்தையத்தில் மற்றும் சந்தையில் புதுமைகளை விரிவுபடுத்துதல் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறும் இந்த நிகழ்வில் அரபு பிராந்தியம் முழுவதிலுமிருந்து அரசு துறை மற்றும் அஞ்சல் துறை நிர்வாகிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.